அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு செவி மடுப்போம், கட்டுப்படுவோம். கோபத்தை அடக்கிக் கொள்ளுதல். ஏழை எளிய மக்களின் உணர்வுகளை மதிப்பவர்களாகவும் அவர்களின் நலன்களின் அக்கறை கொண்டவர்களாகவும் நேர்மையான ஆட்சியை தந்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இத்தகைய பிரமாதமான ஆட்சியை பற்றி சரியான முறையில் அறியாமல் நபித்தோழர் ஒருவர் தவறுதலாக குறை கூறும் போது கோபமுற்றவர்களாக அவரை தாக்குவதற்கு முற்பட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்போது அத்தன்மையை அனுமதிக்காத வகையிலுள்ள அல் குர்ஆனின் வசனம் அவருக்கு எடுத்து சொல்லப்பட்டதுமே அவ்வசனத்திற்கு அடிபணிந்தவர்களாக தமது கோபத்தை மென்று விழுங்குகிறார்கள். உயைனா பின் ஹிஸ்ன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்றபோது, கத்தாபின் புதல்வரே, அல்லாஹ்வின் மீதானையாக நீங்கள் எங்களுக்கு அதிகமாக வழங்குவதில்லை, எங்களிடையே நீங்கள் நீதியுடன் தீர்ப்பளிப்பதில்லை என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபமுற்று அவரை நாடி அடிக்கச் சென்றார்கள். உடனே ஹுர்ரு பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி, இறை நம்பிக்கையாளர்களின் தலைவரே, உயர்ந்தோரான அல்லாஹ் தன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபியே மன்னிக்கும் போக்கை மேற்கொள்வீராக, மேலும் நன்மை புரியுமாறு ஏவுவீராக, இன்னும் அறிவீனர்களை விட்டும் விலகி இருப்பீராக. அல் குர்ஆன் அத்தியாயம் 7 வசனம் 199 என்று கூறியுள்ளான். இவர் அறியாதவைகளில் ஒருவர் என்று சொன்னார். அல்லாஹ்வின் மீதானையாக ஹுர்ரு பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஓதி காட்டிய போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை மீறவில்லை. பொதுவாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறை வேதத்திற்கு மிகவும் கட்டுப்பட்டவர்களாய் இருந்தார்கள். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி 4642. ஏதோ ஒரு சில நபி தோழர்களும் நபி தோழிகளும் தான் இவ்வாறு திருமறையின் வசனத்திற்கேற்ப தங்களை சீர்திருத்திக் கொண்டார்கள் என்று அவசரப்பட்டு முடிவெடுத்துவிடக் கூடாது. மாறாக அந்த சஹாபிய சமுதாயமே அல்லாஹ்வின் வார்த்தைக்கு முழுமையாக அடிபணிந்தது, வாழ்ந்தது. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலேயே தொற்றிக் கொண்டிருந்த மார்க்கத்திற்கு விரோதமான காரியங்களை எல்லாம் களைந்தெறிந்துவிட்டு மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட அனைத்து அமல்களின் பக்கமும் அக்கறையோடு வீறுநடை போட்டார்கள். இதற்கான ஆதாரத்தை காண்போம். மஸ்ஜிதுல் ஹராமை முன்னோக்குதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்ததிலிருந்து 16 அல்லது 17 மாதங்கள் பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுது வந்தார்கள். பிறகு அல்லாஹ் தனது அருளை வழங்குவதற்காகவும் இறை வழிக்கேற்ப வாழ்பவர்கள் யார் என்பதை பிரித்து காட்டுவதற்காகவும் முஸ்லிம்களை காபத்துல்லாவை நோக்கி தொழுமாறு அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 150 வசனத்தின் மூலம் உத்தரவு பிறப்பித்தான். அத்தகவலை அறிந்ததும் அடுத்த நொடி பொழுதிலேயே நம்பிக்கை கொண்டவர்கள் அக்கட்டளையை அப்படியே அமல்படுத்தினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.